சார் நிறைவா ஒரு கேள்வி. இந்த 4 முனை போட்டி என்று கூறினாலும் அது இருமுனை போட்டி தான் களத்தில் இருக்கிறது. மூன்றாவதாக அந்த தாவேகா விஜயின் செயல்பாடும் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதன்முறையாக விஜயை கடுமையாக அட்டாக் செய்திருக்கிறார். 41 குடும்பங்கள் அனாதையாக்கப்பட்டு விட்டன. திரைத்துறையில் பல 100 கோடி வருமானத்தை விட்டுவிட்டு இங்கு அரசியலுக்கு இவரை வர சொன்னது யார்? இவரால் அரசியல் சிறந்த நடிகராக இருக்க முடியும், அரசியல் தலைவராக அவரால் இருக்க முடியாது என்று இன்றைய பேட்டியில் விஜய் மீது கடுமையான அந்த அட்டாக் செய்திருக்கிறார். இதனால் அந்த விஜயால் அந்த அதிமுக வாக்குகள் ஒருவேளை விஜய்க்கு ஓரளவு செல்லும் என்பதை அதை நிறுத்துவதற்காக அந்த திடீர் விமர்சனமா, ஏன்னா கரூரில் செப்டம்பர் மாதம் சம்பவம் நடைபெற்று இன்று வரை அது தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்காத நிலையில் இனிமேல் விஜய் கட்சி நமக்கு கூட்டணிக்கு வராது என்பதால் இந்த கடுமையான விமர்சனத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார். என்ன நோக்கத்தில் விஜய் என்னை கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காங்க சார்? கண்ணா, 3 முனைன்னு சொன்னீங்க. நாம் தமிழர் சீமானு இருக்கிறதுனால 4 முனை தான். ஏற்கனவே ஒரு 8% வாங்கி அவர் ஒரு பதிவு பெற்ற அரசியல் கட்சிகளால போட்டி உண்மைதான். ஆமா ஆமா. அப்போ எடப்பாடியினுடைய அந்த விஜய் அட்டாக் இருக்குல்ல, அதை நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த சீச்சி இந்த பழம் பிடிக்கணும் நம்ம ஸ்கூல்ல பாடம் படிச்சோம்ல, அப்படிதான். குமாரபாளையத்துல கொடி பறக்குதுன்னாரு. அதோ மிகப்பெரிய கட்சி வருகிறது, பிரம்மாண்ட கட்சி வருகிறது, பிள்ளையார் சொல்லி போட்டோம் அப்படின்னாரு. தாவேகா கொடியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டார். அப்ப அவர் என்ன கருதுறாருன்னா, திரு ஓபிஏ, திருமதி சசிகலா, டிடிவி தினகரனுடைய வாக்கு ஒரு 8-10% போனாலும் கூட ஒரு 10-12% வாக்கு வங்கி இருக்கிற தாவேகாவின் விஜய் வந்தால் நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் அப்படின்னாரு. விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று முழக்கத்தோடு வந்ததால அதை சமரசப்படுத்த முடியல. ஒரு பிரிவு அப்படி போயிடுச்சு. அவர் தொடக்கத்திலிருந்தே ஆட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என் அரசியல் எதிரின்னு அவங்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணாரு விஜய். கொள்கை எதிரி பாஜகவுல கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்தி லேசா மயிலிரவுல தடகிற மாதிரி சில விஷயங்களை பண்ணாரு. பெரிய அளவுல அட்டாக் இல்ல. அண்ணா திமுக மேல அவர் சொல்லல, ஆட்சி கட்சியான திமுகவுக்கு எதிராகத்தான் நான் களமாடுகிறேன், எனவே இந்த விமர்சனம் தேவையில்லைன்னாரு. பேசுற போது அதுதான் பிரச்சாரத்துக்கு கொள்கை தலைவர்னு 5 பேரை வச்சுக்கிட்டு பிரச்சார தலைவர்கள்னு பேரறிஞர் அண்ணாவிடத்தையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் வச்சுட்டு 67 பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த மாற்றம், 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவேன்னு அப்படியே கடந்து போயிட்டாரு. ஆனாலும் அந்த அண்ணா திமுகவையும் ஊழல் கட்சின்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி பொங்கிட்டார். இனி திமுக வெர்சஸ் டிவிகே என்று பேசி வருகிறார்கள். நம்மை 3வது இடத்துக்கு தள்ளுகிற முயற்சியில் விஜய் ஈடுபடுகிறார், இவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரடியாக இறங்கி அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இது தேர்தல் நெருங்க ஒரு பலமுறை போட்டியாக பலமுனை விவாதங்களாக வந்து இது யாருக்கு வெற்றியை கொடுக்க போகிறது என்பது பிப்ரவரி முதல் வாரத்துல யாரோடு யார் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் எந்த கூட்டணியிலிருந்து விலக போகிறார்கள் அப்படிங்கிற விவரம் எல்லாம் நமக்கு பிப்ரவரி முதல் 2வது வாரத்துக்குள்ள வந்துடும். அது முடிஞ்ச உடனே இந்த பிப்ரவரி இறுதியில தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்ட உடனே தேர்தல் களம் பயங்கரமா வேகம் எடுக்கும், சூடு பிடிக்கும். அப்ப நடைபெறுகிற விவாதத்துல நாம பேசுவோம். ஓகே, திரைக்கணர் மிக நன்றி சார். தற்போதைய கள நிலவரம் மற்றும் பிப்ரவரி மாத இறுதியில் இந்த கள நிலவரம் மாறுமா அல்லது மாறாதா, மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது தேர்தல் முடிவில் தெரிய வரும். உண்மையான கல யதார்த்த நிலவரங்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.